திருமண மோசடி புகாரில் சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க காவல் ஆணையர் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் எதிரான குற்றத்தடுப்பு நடவடிக்கை துணை ஆணையருக்கும் மகளிர் ஆணையம் ஒரு பரிந்துரை கடிதம் அனுப்பியிருக்கிறது. கடந்த 2 முறை இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்திய நிலையில் தற்போது அந்த பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக மாதம்பட்டி ரங்கராஜ் மீது ஜாய் கிருஷ்ணா சென்னை காவல் ஆணையத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார். அதில் ரங்கராஜ் எனது கணவர் என்றும் நாங்கள் திருமணம் செய்து கடந்த 2 ஆண்டுகளாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும், ஆனால் 2 மாதங்களாக அவர் என்னை விட்டு விலகிவிட்டார் என்றும், அது மட்டுமின்றி என்னிடம் இருந்த தொடர்பையும் முற்றிலும் துண்டித்துள்ளார் என்றும், அவரை நேரில் சந்திக்க முயன்ற போதும் 2 முறை என்னை அடித்து விரட்டியுள்ளார் என்றும், என் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு ரங்கராஜ் தான் தந்தை என்றும், எனக்கும் என் குழந்தைக்கு நேர்ந்த இந்த ஏமாற்றத்திற்கு அவர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், அவர் என்னுடன் சேர்ந்து வாழ காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் ஆணையரிடத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பான புகாரை பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான துணை ஆணையர் நேரடியாக விசாரணை நடத்தினார். ரங்கராஜிடமும் விசாரணை நடத்தப்பட்டது, கிறிஸ்டிலாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன்படி மாதம்பட்டி ரங்கராஜும் கிறிஸ்டிலாவும் 2 முறை ஆஜரானார்கள். 2 பேரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இந்த நிலையில்தான் ஜாய் கிருஷ்ணாவுக்கு குழந்தை பிறந்திருக்கக்கூடிய நிலையில சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று காவல் ஆணையருக்கும் மற்றும் பெண்கள் மற்றும் குழந்தைக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு துணை ஆணையருக்கும் மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை கடிதத்தை அனுப்பியிருக்கிறது. இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு 2 முறை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது மாநில மகளிரிடம் கடிதம் அனுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் விரைவில் அவர் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.